ஓகே. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து அரே இங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்ல வந்து ரொம்ப நேரம் போட முடியாது. அதனால. ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேர் அப்படின்ற கீவர்ட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரேக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டூ போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள வந்து நெறைய அரேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கு. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள வந்து என்ன வேல்யூ குடுத்தாலும் எனக்கு சப்போர்ட் ஆகும்ல. அதாவது ஸ்ட்ரிங்கு, நம்பரு இல்லன்னா வந்து பூலியன் குடுத்தா சப்போர்ட் ஆகும்ல. ஏன் ஒரு அரேக்குள்ள ஒரு அரே குடுத்திருந்தா, அது தாராளமா சப்போர்ட் ஆகும். இப்போ ஒரு அரேக்குள்ள ஒரு அரே குடுத்திருந்தா, அது வந்து சிங்கிள் டைம் அதாவது ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. நான் அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டு 9, 8, 7ன்னு சொல்லிட்டு ஒரு அரே குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கமா கமா போட்டு, நான் இன்னும் 2 அரே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேரு வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஒரு சிங்கிள் அரேனா, அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அப்புறம் வந்து 2 அரே குடுத்திருந்தேன்னா, அது 2 டைமென்ஷனல் அரே. அப்புறம் வந்து மோர் தென் 2 குடுத்திருந்தேன்னா, அது மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க எவ்வளோ அரே வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எப்பயும் போல தான் அரேல வந்து ஸ்டார்ட்டிங் பொசிஷன் வந்து 0வா, அதே மாரி வந்து இங்க இந்த ஃபர்ஸ்ட் அரேக்கு வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். அண்ட் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். அண்ட் தேர்டுக்கு வந்து 2ன்னு இருக்கும். ஸோ இந்த மாரி தான். ஸோ நான் அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க. எனக்கு வந்து இப்படிதான் வந்திருக்கு. ஸோ 3 அரே உள்ள இருக்கு. அந்த 3 அரேலயும் வந்து லென்த் வந்து 3 அதாவது லென்த் வந்து 3 லென்த் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே குடுத்துருச்சு. ஓகே. ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்றேன். லென்த் மட்டும் 3. இங்க பாருங்க லென்த் 3யா இருக்கு. அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்க. ஸோ இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 அண்ட் இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. ஸோ இதான் வந்து இது. ஓகே. ஸோ நம்ம வந்து 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்தோம். ஸோ இப்ப வந்து இந்த 1 டைமென்ஷனல்க்குள்ள வந்து இருக்கிற வேல்யூக்கு அந்த 1 டைமென்ஷனல் அரே உள்ள 8 இருக்கா? அந்த 8 எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கணும்னு இந்த இதுல சொல்லி தரேன். ஸோ இந்த ஏஆர்ஆர்ன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இதோட இந்த அரேயோட பொசிஷன் என்ன? 0. ஸோ 0 பொசிஷன் நான் போட்டேன். ஸோ போட்ட உடனே நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பாருங்க அந்த பொசிஷன் வந்துருச்சு. இந்த பொசிஷன்ல எனக்கு உள்ள இருக்கிற 9, 8, 7 அதுல என்ன பொசிஷன் வேணும்னு நான் கேட்கிறேன். பாருங்க இந்த 9 அப்படின்றது 0, 1 அப்படின்றது 8 அதாவது 2 அப்படிங்கிறது 7 ஓகேங்களா? ஸோ பொசிஷன் இதுதான் 0, 1, 2 அப்படின்னு இருக்கு. ஸோ சேம் 0, 1, 2 இதுல எனக்கு என்ன பொசிஷன் வேணும்? எனக்கு வந்து 0, 1 1த் பொசிஷன் தானே 8. ஸோ அப்போ வந்து எனக்கு 1 வேணும். இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு 8 கிடைச்சிருச்சு. அதுவே வந்து எனக்கு 2ண்ட் பொசிஷன்ல இருக்கிற 5 வேணும்னா, இங்க 1க்கு பதிலா நான் 0க்கு பதிலா இங்க 1ன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் இங்க 1ன்னு வச்சுட்டேன். ஏன்னா 0 இந்த அரே அண்ட் 2ண்ட் அரே வந்து 1. ஓகே. அதுல இருக்கிற எனக்கு 5 வந்து பிரிண்ட் ஆகும். பிளஸ் நான் ரிட்டர்ன் பண்றது 5 கிடைச்சிருச்சு. ஸோ இதான் வந்து 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.